إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியம், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப குர்ஆன் ஷரீஃபிலே பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் சங்கையான துல்ஹஜ் மாதத்தை நாம் எட்டியிருக்கின்றோம். இந்த மாதத்தில் துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ் செய்வதற்காக என்று உலக மக்கள் அத்தனை நபர்களும் கஅபாவை முன்னோக்கி அல்லாஹுடைய அந்த புனித இல்லத்தை, முதல் ஆலயத்தை முன்னோக்கி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹஜ்ஜை பூரணமாக ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜம் மப்ரூராவாக அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரிப்பானாக. அவர்கள் ஹஜ் செய்து முடித்ததற்கு பின்னால் அன்று பிறந்த பாலகனை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த ஹஜ்ஜுக்கான சிறப்பை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக அவர்களை ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக நாமும் துஆ செய்வோம், அவர்களும் நமக்காக துஆ செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துல்கஅதா மாதத்தை தொடர்ந்து துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது, சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதங்களில் போர் புரிவது ஹராம் என்பதை குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவை தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்களாகும், பின்பு ரஜபாகும். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்ற இந்த 4 மாதங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைக்குரிய மாதம், அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்ட மாதம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும் குர்ஆன் ஷரீஃபிலே அதை பற்றி பேசுகின்றான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் கணக்கை, ஏதோ ஒரு தேதி கணக்கை, மாத கணக்கை சொல்வதை போன்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு கடந்து செல்லவில்லை. இதை அல்லாஹு தஆலா தீன் என்று பேசுகின்றான். ஒரு அடியார்
அல்லாஹு தாலா கொடுத்த அடிப்படையில் கணக்கை வகுத்துக் கொள்வது என்பது, பிறையின் அடிப்படையில் நாட்களை கணக்கெடுப்பது என்பது, அல்லாஹு தாலா கொடுத்த அடிப்படையில் மாதங்களை கணக்கெடுப்பது என்பது, இது தீனுல் கையும் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அல்லாஹ்விடத்திலே இதுதான் முழுமையாக உறுதியாக்கப்பட்ட தீன் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அந்த வசனத்தை பாருங்கள். இன்ன இத்தத்து ஷுஹூர், அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது, இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்திலே இஸ்னா அஷ்ர ஷஹரா 12 மாதங்களாகும். அல்லாஹ் கிட்ட 12 மாதங்கள் தான் இருக்கு. நீங்களாக கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இன்று அப்படி இருக்கிறது. கூடுதலான மாதங்களும் இருக்கிறது, குறையக்கூடிய மாதங்களும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள் என்பதை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும். ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹுடைய வேதத்தில் அப்படித்தான் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். எப்போதிலிருந்து? யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமியை அல்லாஹு தஆலா என்று படைத்தானோ அன்றைய தினம் முதல் 12 மாதங்கள் தான் அல்லாஹுடைய கணக்கிலே இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா சங்கையாக்கி இருக்கின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸாலிக தீனுல் கையும், இதுதான் அல்லாஹ்விடத்திலே உறுதிப்படுத்தப்பட்ட மார்க்கம், நிலையான மார்க்கம் இதுதான். எனவே ஃபலா தல்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள். உங்களுக்காக இந்த மாதங்களை சங்கையாக்கி இருப்பது நீங்கள் அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அமல்களை அதிகமாக செய்து இந்த மாதங்களிலே நீங்கள் சங்கையான மாதத்தை சங்கையாகவே நீங்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நாம் சங்கைப்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் பேசுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதத்தில் இருக்கக்கூடிய சில நாட்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஹஜ் என்பது அஷ்ஹுரும் மஅலூமாத், நீங்கள் அறியப்பட்ட மாதத்தில் துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரை அல்லாஹு தஆலா துவங்கும் போது வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 நாட்களின் மீது சத்தியமாக. இந்த 10 நாட்கள் என்பது எல்லா அறிஞர்களுடைய சஹாபாக்களுடைய கருத்து, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்பது. வலயாலின் அஷ்ர், இந்த 2 வசனங்களையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயம் புலப்படும். 24 மணி நேரத்தில் ஒரு நாளையில் உங்களுக்கு எப்படி ஃபஜ்ருடைய நேரம் மகத்துவமான நேரமோ மகிமைக்குரிய நேரமோ, வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்த நாட்களாக இந்த 10 தினங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். வலயாலின் அஷ்ர், இந்த 10 இரவுகளின் மீது 10 நாட்களின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர், அதில் ஒற்றையின் மீதும் இரட்டையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் பேசுகின்றான், வயذ்குரஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், இந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே, ஹஜ்ஜுடைய தினங்களிலே குறிப்பிட்ட சில தினங்கள் அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வார்கள். யாரு? ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் பேசுறான். இந்த குறிப்பிட்ட தினங்களில் எண்ணப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பார்கள், திக்ர் செய்வார்கள், நினைவு கூறுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா எப்படி ரமலானை நமக்கு சிறப்பாக்கி தந்திருக்கின்றானோ, அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 நாட்களை அல்லாஹு தஆலா எப்படி சிறப்பாக்கி தந்திருக்கின்றானோ, அதே போன்று துல்ஹஜ் மாதத்தையும் அந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். கொஞ்சம் இந்த இடத்தில் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ரமலானுடைய கடைசி 10 சிறப்பு என்பது இரவை சார்ந்தது. நல்லா கவனிக்கணும். ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய சிறப்பு என்பது இரவை சார்ந்தது. இரவை வைத்து பார்த்தால் ரமலானுடைய கடைசி 10 தான் வருடத்தினுடைய நாட்களிலேயே ஆக சிறந்தது. ஏனென்றால் அங்கு லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இப்ப இங்கு பார்க்கக்கூடிய நேரத்தில், துல்ஹஜ்ஜுடைய நாட்களை பார்க்கக்கூடிய நேரத்தில், பகல் பொழுதில் ஆக சிறந்தது வருடத்திலேயே துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் தான். இரவில் ரமலானுடைய 3ஆம் 10 சிறந்தது. துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் பகல் பொழுதில் பார்க்கக்கூடிய நேரத்தில் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் தான் சிறந்தது. ஏனென்றால் அதில் லைலத்துல் கத்ர் இருப்பதை போன்று இங்கு அரஃபாவுடைய தினம் இருக்கிறது. ஆக சிறந்த தினம், வருடத்தினுடைய தினங்களிலேயே ஆக சிறந்த தினம் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினம் இந்த 10 நாட்களில் தான் வருகிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது.
அதே நேரத்தில் இந்த 10 நாட்களை அல்லாஹு தஆலா ஏன் இவ்வளவு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா கடமை என்று சொல்லக்கூடிய எல்லா கடமைகளையும் ஒரு மனிதர் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். 5 பெரும் கடமைகளும் நோன்பு வைக்கக்கூடியதாகவும் குர்பானி அறுக்கக்கூடியதாகவும் அல்லாஹ்விடத்திலே ஹஜ் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளையும் சதகா செய்யலாம், ஜகாத் கொடுக்கலாம், குர்பானி கொடுக்கிறோம், உல்ஹியா கொடுக்கிறோம், பலிப்பிராணியை ஹதி அறுக்கின்றோம், என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ ஒட்டுமொத்த பெரும் பெரும் அமல்களும் இந்த 10 நாட்களில் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இதை தவிர வேறு எந்த ஏனைய நாட்களிலும் இப்படி நீங்கள் பார்க்க முடியாது. அந்தந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்தந்த நேரங்களில் அதை பார்க்கலாம். ஆனால் இந்த 10 நாட்களில் தான் எல்லா முஸ்லிம்களும் எல்லா அமல்களையும் ஒரு சேர செய்யக்கூடிய அடிப்படையில் நம்மால் பார்க்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹுக்கு விருப்பமான நாட்கள், அல்லாஹ்வின் பக்கம் விருப்பமான நாட்கள் எப்போ? நாட்களிலேயே நீங்கள் அமல்களை செய்கிறீர்கள், அந்த அமல்களை சாலிஹான அமல்களாக செய்கிறீர்கள். சில நாட்களில் சாலிஹான அமல்களை நீங்கள் செய்கிறீர்கள். இப்படி சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியதில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது எப்போ தெரியுமா? இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 10 நாட்களில் ஏனைய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய சாலிஹான அமல்களை காட்டிலும் அல்லாஹ்விற்கு விருப்பமானது இந்த 10 நாட்களில் தான் என்பதை நமக்கு புரிய வருகின்றது. எனவே இந்த 10 நாட்களை தயவு செய்து வீணடித்து விட வேண்டாம் என்பதை நிதானமாக விளங்கிக் கொள்ளுங்கள். சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். லைலத்துல் கத்ர் என்று நமக்கு தெரியாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்களையும் உயிர்ப்பிப்பார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். 10 இரவுகளையும் உயிர்ப்பிப்பார்கள். வணக்க வழிபாட்டிலே தானும் ஈடுபடுவார்கள், தங்களுடைய குடும்பங்களை எழுப்பி விடுவார்கள், வணக்க வழிபாட்டிலே ஈடுபட சொல்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனா இங்க இந்த 10 நாட்களுடைய சிறப்பும் நமக்கு தெளிவா தெரியுது. அரஃபாவுடைய தினம் என்று அதுவும் நமக்கு தெளிவா தெரியுது. 10ஆம் நாள் என்று, 8ஆம் நாள் என்று, 7ஆம் நாள் என்று, 6ஆம் நாள் என்று எல்லாமே தெளிவாக தெரிகின்றது. உங்களிடத்தில் அல்லாஹு தஆலா இன்றுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி அதை நீங்கள் புறக்கணித்து விட்டு உறங்கினால் என்ன சொல்வோம்? நாம் இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் நல்லா சொல்லிட்டோம். சொல்லி இருந்தும் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்தால் அது எப்படி பாரதூரமான கைசேதமான நிலையோ அதே போன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்பை ஒரு அடியார் அறிந்திருந்தும் இதை பற்றி பொடுபோக்காக கடந்து செல்வது என்பது இப்படித்தான். இந்த இடத்தில் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களுடைய சிறப்பு என்பது வெறுமனே கடந்து செல்பவருக்கு சிறப்பல்ல. நம்ம சிறப்பான நாள்ல இருக்கிறோம், சிறப்பான நேரத்துல இருக்கிறோம், கண்ணியமான நேரத்துல இருக்கிறோம். நீங்க அமல் செஞ்சாதான் அந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் அதை புனிதமான நேரத்தை புனிதமாக நீங்கள் கழித்தால் தான் அது உங்களுக்கு சிறப்பு. அது புனிதம் தான். ஆனா நாம கழிக்காம நாம கடந்த மேனிக்கு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அது சிறப்பு கிடையாது. அது ஏனைய நாட்களை போன்றுதான் உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்விடத்திலே இன்னும் கோபத்தை கூட்டும். ஏனைய நாட்கள்ல தான் அமல் செய்யறதில்ல, இது போன்ற சிறப்பான நாட்களை நீங்கள் அமல் செய்து நன்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வழங்கினால் இதையும் நீங்கள் துச்சமாக கருதுகிறீர்களே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர சும்மா இருக்கிறது நமக்கு சிறப்பு கிடையாது. அமல்கள் செய்பவருக்கு அது சிறப்பாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள். அங்க மேல ஹதீஸ்ல சொன்னாங்க அஹப்பு இலல்லாஹ். இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க அஅலமு இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் மகத்தான தினங்களிலேயே இந்த 10 நாட்கள் தான் மகத்தான தினம். இந்த 10 நாட்கள் தான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக பார்க்கப்படுவது இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஏனைய அமல்களை நீங்கள் இந்த 10 நாட்களில் செய்கிறீர்கள். நபி அவர்களே சொல்லிக் கொடுக்கிறாங்க, ஃபஅதிரு ஃபீஹின்ன, இந்த 10 நாட்களில் மினத் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லுங்க. இந்த 10 நாட்களில் ஒரு அடியார் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக சொல்லுங்கள். வத் தக்பீர், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருங்கள். வத் தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகமாக நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்று சொல்வது என்பது ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு அடியார் ஒரே ஒரு முறை அல்லாஹு அக்பர் என்று கூறினால் இந்த உலகத்தில் இருப்பதை விட அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த 10 நாட்கள் வந்துவிட்டால், இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் இருந்தால் சந்தைக்கு சென்று தக்பீர் கூறுவார்கள். சந்தைக்கு சென்று தக்பீரை சொல்வார்கள். இவர்கள் சொல்வதை பார்த்துவிட்டு ஏனைய சஹாபாக்களும் தக்பீரை கூறுவார்கள், நினைவூட்டுவார்கள். சும்மா இருக்காதீங்க, சும்மா வெட்டியா கழிக்காதீங்க, வேற வேற பேச்சில் ஈடுபடாதீங்க, மகத்தான தினம், மகத்தான நாளிலே இருக்கிறோம், தக்பீரை கூறுங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தக்பீரை சந்தைக்கு சென்று கூறி மக்களை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த 9 நாட்கள் 10 நாட்களில் அரஃபா என்ற ஒரு தினம் இருக்கிறது. ஆக சிறப்பான தினம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மகத்துவமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தினம் அந்த தினம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அரஃபா தினத்தில் நோக்கக்கூடிய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜிகள் நோன்பு வைக்க மாட்டாங்க அன்றைய தினம். ஹஜ்ஜுக்கு செல்லாத ஏனைய மக்கள் எல்லோருமே அன்றைய தினத்தில் நோன்பு நோற்க வேண்டும். அப்படி நோன்பு நோற்பது என்பது அந்த நோன்பில் இருந்து கடந்த ஆண்டினுடைய ஒரு வருட பாவமும் இனி வருங்காலத்தில் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவமும் அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் நாடினால் எந்த பாவங்களை வேண்டுமானாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள், மிக ஆழமான ஹதீஸ். அரஃபா தினத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு இதைவிட ஒரு ஆழமான ஹதீஸை நாம் தேட முடியாது. அல்லாஹு தஆலா இரக்கமானவன் என்பது நமக்கு தெரியும். நாளை நரகத்தில் நரகவாதிகளை போட்டதற்கு பின்னாலும் கூட நரகவாதிகளை விடுதலை செய்வான், விடுவிப்பான். அல்லாஹ் எப்போ விடுவிப்பான் என்பது அவனுக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹு தஆலா எப்போ விடுவிக்கணும், யாரை விடுவிக்கணும், எப்படி விடுவிக்கணும்னு சொல்லி இப்படி விடுவிப்பதிலேயே அதிகமான நபர்கள் விடுவிக்கக்கூடிய தினமாக அரஃபாவுடைய தினம் தான் இருக்கும். அல்லாஹு தஆலா நரகவாதிகளை விடுவிக்கக்கூடியதில் அதிகமான நபர்களை விடுவிக்கக்கூடிய தினமாக அரஃபா தினமாகத்தான் இருக்கும். வருடத்தில் ஏனைய தினங்களை விட அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹு தஆலா நரகவாதிகளை அதிகமாக விடுவிப்பான் என்ற செய்தியும் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதே போன்று அரஃபா தினத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், அந்த ஹாஜிகளை பார்த்து, மலையின் மீதும் மலையை சுற்று வட்டாரத்திலும் அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் தைக்கப்படாத 2 உடுப்புகளை உடுத்திக் கொண்டு காலை முதல் மாலை வரை துஆவிலே ஈடுபடுவார்கள். இப்படி கொளுத்தும் வெயிலில் வியர்வை சொட்ட சொட்ட அவர்கள் துஆவிலே ஈடுபடக்கூடிய இந்த நிலையை பார்த்து அல்லாஹு தஆலா வானவர்களிடத்தில் கேட்பான், மாதா அராதஹா உலா, இவர்கள் என்ன நாடுகிறார்கள், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவர்கள் என்னிடத்திலே எதை நாடுகிறார்கள், எதை தேடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா வானவர்களிடத்திலே கேட்பான். வானவர்கள் பதில் சொல்வார்கள், ரப்பே, உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய பொருத்தத்தையும் தவிர வேறு எதை அவர்கள் கேட்கிறார்கள் என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியார் வருடம் முழுக்க அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார், மாற்று கருத்தில்லை. எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் துஆ கேட்கிறார். அரஃபா தினத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது, ஹைருத் துஆ, நீங்கள் செய்த துஆக்களிலேயே சிறந்த துஆ எது தெரியுமா? துஆஉ யௌமி அரஃபா. அரஃபாவுடைய தினத்தில் நீங்கள் அல்லாஹ் கிட்ட செய்வீங்களே, ஹாஜிகளுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரஃபா தினம் என்றோ அன்றைய தினத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆவில் ஈடுபட வேண்டும். அன்று நாம் நோன்பில் இருப்போம், அன்றைய தினத்தில் தஸ்பீஹ், தக்பீர்களை, தஹ்லீல்களை, தஹ்மீதுகளை திக்ர் செய்து கொண்டிருப்போம். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அரஃபாவுடைய தினத்தில் துஆவிலே ஈடுபட வேண்டும். அரஃபாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய துஆ என்பது ஏனைய தினங்களில் செய்யக்கூடிய துஆவை காட்டிலும் ஆக சிறப்பானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் ஒரு முழுமையான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய பெருநாளும் சரி, ஹஜ்ஜு பெருநாளும் சரி, கொஞ்சம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி ரமலானுடைய 10 நாட்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஈதுல் ஃபித்ர், அதே போன்று துல் ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களை கடந்ததற்கு பின்னால் வரக்கூடிய ஈதுல் அல்ஹா,
இந்த இரண்டையும் நீங்கள் பாருங்கள். அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே வணக்க வழிபாடின் மூலமாக தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய செலவுகளை செலவு செய்வதற்கு பின்னால், வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டதற்கு பின்னால், அமல்களிலே தங்களை திளைத்ததற்கு பின்னால், தங்களுடைய தியாகத்திற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு பெருநாளை வைத்திருக்கின்றான். இப்படி செய்தால்தான் அது அந்த அடியாருக்கு, ஒரு முஃமினுக்கு சந்தோஷத்தை தரும். அப்படித்தான் ஒரு முஃமினுக்கு சந்தோஷம் இருக்கும். 10 நாட்கள் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு, ஈதுல் அல்ஹாவாக இருக்கட்டும், ஈதுல் ஃபித்ராக இருக்கட்டும், ரமலானுடைய 10 நாட்களும் அல்லாஹ்வை இரவு விழித்து வணங்கிவிட்டு, சதகா செய்து, ஜகாத் கொடுத்து, என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ தியாகம் செய்த அமல்களை செய்து, பின்பு ஒரு நாள் ஈதுல் ஃபித்ர் என்று கொண்டாடும் போது அந்த முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் அலாதி சந்தோஷம். அதே போன்றுதான் ஈதுல் அல்ஹாவிலும் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் அமல்கள் செய்து, என்னவெல்லாம் அவருக்கு செய்ய முடியுமோ அந்தந்த அமல்களை செய்து, நோன்பு நோற்று, சதகா கொடுத்து, ஜகாத் கொடுத்து, என்னென்ன அமல்களை அவரால் முடியுமோ இந்த 10 நாட்களில் அளவுக்கு அதிகமாக அமல்கள் செய்து, தியாகத்தின் அடிப்படையில் அமல்களை செய்து, பின்பு வரக்கூடிய ஒரு நாள் ஈதுல் அல்ஹாவாக அவர் கொண்டாடும் போது அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு முஃமினுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை நிதானத்தில் கொள்ள வேண்டும். இதை நான் ஒரு வார்த்தையில் சொல்கின்றேன். தியாகத்திற்கு பின்னால் வரக்கூடிய பெருநாள். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எந்த தியாகமும் செய்யல, 10 நாட்கள் அப்படியே கழிச்சாரு. கரெக்டா பெருநாள் அன்னைக்கு புது ட்ரெஸ் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டார். இவருக்கு என்ன வரும்? இவருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? ஒரு சந்தோஷமும் இருக்காது. புது ட்ரெஸ் போட்டோன்ற சந்தோஷத்தை தவிர, 4 பேரை பார்த்தோன்ற சந்தோஷத்தை தவிர, அன்றைய தினத்தில் இறைச்சி சாப்பிட்டோம் என்ற சந்தோஷத்தை தவிர, உலக ஆடம்பர சந்தோஷத்தை தவிர வேறு எந்த சந்தோஷமும் இருக்காது. ஆனால் நான் சொல்லக்கூடிய சந்தோஷம் என்பது அல்லாஹுக்கும் ஒரு அடியாருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த உன்னிப்பான கவனம், அந்த ஈர்ப்பு, அந்த தன்மை. அல்லாஹுக்கு நாம் தியாகம் செய்திருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அன்பளிப்பு. இந்த பெருநாளுடைய தினம், இன்றைய தினம் நான் நோன்பு வைக்க கூடாது, அல்லாஹுக்கு நான் சாப்பிட்டு அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று வரக்கூடிய அந்த உள்ளத்தில் இருந்து ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை பற்றி நான் பேசுகின்றேன். இது யாருக்கு வரும்? இந்த 10 நாட்களும் 9 நாட்களும் தியாகம் செய்து அல்லாஹ்வை எவ்வளவெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அப்படி அமல் செய்ததற்கு பின்னால் வரக்கூடிய விஷயம்தான் அவருக்கு இருக்கும். அவருக்கு தான் அந்த சந்தோஷம் வரும். இப்படி இல்லாம ஏனைய தினங்களை போன்று அப்படியே கடத்திக்கிட்டு அப்படியே நார்மலா கடந்து இப்படி வரக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது என்பதை நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சந்தர்ப்பங்களை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் எப்போதுமே ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது நமக்காக. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர் தான் சரியான முஃமினாகவும் அறிவாளி முஃமினாகவும் இருக்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி பிகைரி ஹிசாபின் 70000 70,000 நபர்கள் நாளை மறுமை நாளையில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். யார் அவர்கள்? லா யஸ்தர்கூன் வலா யத்தயரூன் வலா யக்தவூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன். அவர்கள் மந்திரித்து பார்க்க மாட்டார்கள், அவர்கள் ஜோசியம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் பறவை ஜோசியம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நானும் அந்த 70,000 நபர்களில் ஒருவனாக ஆக வேண்டும் என்று நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று கூறினார். ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும். அல்லாஹு தஆலா உன்னையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவானாக. துஆ கிடைச்சிச்சு, சந்தோஷமா உட்கார்ந்துட்டார். இதை பார்த்த இன்னொருத்தர் எழுந்தார், அல்லாஹ்வின் தூதரே, நானும் அந்த 70,000 நபர்களில் ஒருவனாக ஆக வேண்டும் என்று நீங்கள் எனக்காக துஆ கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபகத் உகாஷா. உகாஷா முந்திக் கொண்டார். கோட்டா முடிஞ்சிருச்சு, சான்ஸ் ஒரு வாட்டி தான் வரும். இந்த ஹதீஸ சொன்னவன ஆர்வத்தில் ஏஞ்சி சொன்னாரே, அந்த எண்ணம் அவர் ஒருவருக்கு தான் வந்தது, அவருக்கு கிடைச்சிருச்சு அந்த இடம். இப்ப நீங்க 2வது சந்தர்ப்பம் முடிஞ்சு போச்சு, வாய்ப்பு தவற விட்டு விட்டீர்கள். யார் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சாரோ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ கிடைச்சிருச்சு. யார் 2வதாக வராரோ நபி அவர்கள் சொன்னாங்க, கோட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தியை நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இதுதான் இந்த 10 நாட்களில் அல்லாஹு தாலா இன்று நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றான். இன்றைய தினமும் ஒரு மௌத் இருக்கிறது.
இப்ப நீங்க மீரா பள்ளிக்கு போனீங்கன்னா அந்த ஜனாசாவை தொழலாம் ஜும்மாவுக்கு பின்னாடி. இன்றைய தினமும் ஒரு மௌத் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா நம்முடைய உயிரை விட்டு வைத்திருக்கின்றான். இந்த 10 நாட்களுடைய அமல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை யார் உயிரோடு இருப்போம், நாளன்னைக்கு யார் இருப்போம், இன்றைய தினம் முழுவதுமாக யார் கடப்போம், இந்த 10 நாட்களை யார் முழுமையாக கடப்போம் தெரியாது. ஆனால் உயிரோடு இருக்கும் போதும் கூட இதையெல்லாம் பொடுபோக்காக நாம் கடந்து விடுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த வாய்ப்பை, பாக்கியத்தை நாம் வீணடித்திருக்கின்றோம் என்று நமக்கு பொருள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இதை மன்னிக்க மாட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முழுவதுமாக இந்த இடத்தை ஆராய்ந்து கொள்ளுங்கள், முழுவதுமாக இதை பரிசீலனை செய்யுங்கள். இந்த 10 நாட்கள் ஏனைய தினங்களை போன்று அல்ல, சரியான அல்லாஹ்விடத்தில் மகத்தான தினங்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் வரவேற்பிற்குரிய தினங்கள். இந்த தினத்தில் அதிகமான அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். இந்த இடம், இந்த அரஃபாவுடைய தினம் எவ்வளவு சிறப்பானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனத்தை, கடைசியாக வரக்கூடிய அந்த வாக்கியம் நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும். இதுதான் கடைசி வசனம் என்று நமக்கு தெரியும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த வாக்கியம் நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும். இதுதான் குர்ஆனில் கடைசியாக இறங்கியது. ஆனால் இதை நாம் எப்படி விளங்க வேண்டும்? அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பூரணமாக்கிய தினம்தான் அரஃபாவுடைய தினம். பூரணமாக்கிய தினம். இந்த பூரணமாக்கியதற்கு பின்னால் பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா, இஸ்லாத்தை சம்பூர்ணப்படுத்தியதற்கு பின்னால் மறுநாளை அல்லாஹு தஆலா பெருநாளுக்குரிய தினமாக வைத்திருக்கின்றான். அன்றைய தினம் அல்லாஹ்விடத்தில் முடிக்கப்பட்ட தினம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ, நாடினானோ, 23 ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் சொல்லி அந்த மார்க்கத்தினுடைய கடைசி விஷயத்தை சொல்லி முடித்த தினம்தான் அந்த தினம் என்பதை நிதானத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அரஃபாவுடைய தினம் என்பது சாதாரண தினம் அல்ல. அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தினங்கள் என்பது சாதாரண தினம் அல்ல. இதை நாம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த 10 நாட்களை நாம் எப்படி கழிப்பது, என்னென்ன அமல்களை செய்வது, எந்த அமல்களை கொண்டு நிரப்புவது, இந்த அமல் செய்ய வேண்டும், இந்த அமல் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. எந்த அமல்களை என்றெல்லாம் அமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யலாம். உதாரணத்திற்கு 10வது நாள் நீங்கள் நோன்பு வைக்க முடியாது, அது பெருநாளுடைய தினம். 9வது நாள் நீங்கள் அரஃபாவுடைய நோன்பிலே இருப்பீர்கள், அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. அது அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்க வேண்டும். இந்த 1 முதல் 8 வரை இருக்கக்கூடிய தினத்தில் தாராளமாக நீங்கள் நோன்பு நோக்க விரும்பினால் நீங்கள் நஃபிலான நோன்புகளை நோக்கலாம். 8 தினங்களும் நீங்கள் விரும்பினால் நோன்பை நோக்கலாம். ஏனென்றால் இது துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பிற்குரிய நாள். நீங்கள் அழகாக நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். தஸ்பீஹாத்துகளை செய்யலாம், அதிகமாக திக்ர்களை செய்யலாம், அதிகமாக குர்ஆன்களை நீங்கள் ஓதலாம். இந்த 10 நாட்களில் நான் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கின்றேன் என்று நியத்து வைத்துக் கொண்டு நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு 3 ஜுசுக்களை ஓதலாம். நன்மைக்கான வடிகால் எது எதன் பக்கம் இருக்கிறதோ அதன் பக்கமெல்லாம் நீங்கள் திரும்பலாம். இதில் குறிப்பாக 2 விஷயங்களை நான் சொல்கின்றேன். 2 விஷயங்கள். ஒன்று, இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாள், அருள்வளத்திற்குரிய நாள் என்பதெல்லாம் நான் திரும்பவும் சொல்கின்றேன், அருள்வளத்திற்கான செயலை யார் செய்வாரோ அவருக்கு தான் சிறப்பு. இந்த 10 நாட்களிலும் யார் அருள்வளத்திற்காக நாம் செல்ல மாட்டோம், ஆனால் அருள்வளம் மட்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவருக்கு எதுவும் கிடைக்காது. இந்த விஷயத்தில் பெற்றோர்களிடத்தில் யார் பகைத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, பெற்றோர்களிடத்தில் யார் பேசாமல் இருக்கிறீர்களோ, பெற்றோர்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதை தயவு செய்து இந்த 10 நாட்களில் மாற்றிவிடுங்கள். இந்த 10 நாட்களுடைய பரக்கத் உங்களை சூழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹு தஆலா எந்த பெற்றோர்களை கொண்டு பிள்ளைகளுக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றானோ, பெற்றோர்களுடைய துஆவில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அதை நீங்கள் சரியாக கடைபிடியுங்கள். இந்த 10 நாட்கள் முடியும் போது இதற்கு முன்னால் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருந்த அந்த பிணக்கு நீங்கி பாச பிணைப்பாக மாறி இருக்க வேண்டும். இந்த 10 நாட்கள் அதற்கான ஒரு அமல் செய்யும் இடமாக நீங்கள் தயவு செய்து ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த பெற்றோர்களுக்கு அடுத்ததாக உறவினர்களுக்கு மத்தியில் தயவு செய்து யாரேனும் சண்டை சச்சரவில் ஈடுபட்டு இருந்தால்,
மார்க்க ரீதியாக உறவுகளுடைய விஷயம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மார்க்க ரீதியாக வரும்போது அப்போதும் நாம் என்ன சொல்கின்றோம்? நீங்கள் உங்களுடைய உறவுகளிடத்தில் பாவம் செய்யுங்கள் என்று நாம் சொல்லல. பாவம் செய்யக்கூடாது. உறவுகளாக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. பெற்றோர்களாக இருந்தாலும் மார்க்க விஷயத்தில் தவறாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கூற வேண்டும். நீங்க பாவம் செய்யக்கூடாது. ஆனா முறிச்சுக்கிட்டு போகாதீங்கன்றோம். முறித்து கொண்டு செல்லாதீர்கள். உறவுகளாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள், பேசுங்கள், மார்க்கத்தில் நிலையாக நில்லுங்கள், ஸ்ட்ராங்கா இருங்க, வளைந்து நெளிந்து போக வேண்டாம். ஆனால் அதற்காக பேச்சை முறித்து கொண்டு இனி நீ உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் செத்தா நீ வராத, நீ செத்தா நான் வரமாட்டேன் என்ற அடிப்படையில் எல்லாம் இஸ்லாத்திற்கு உகந்த அடிப்படைகள் அல்ல. அதுவும் இங்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் மார்க்கத்திற்காக மட்டும் சண்டை அல்ல, உலகத்திற்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், உலக விஷயத்திற்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா இதை கடுமையா கண்டிக்கிறோம். உலக விஷயத்திற்காக சண்டைகளை போட்டுக்கொண்டு உங்களுடைய உறவுகளை அதிகமாக பகைத்துக் கொண்டு இது ஒரு விஷயமே அல்ல. நீங்கள் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் மார்க்கத்திற்காக நான் பேசாமல் இருக்கிறேன் இப்ப சொல்லுங்க பாப்போம். என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட அப்படியும் இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான். பெற்றோர்களுடைய விஷயத்தில், உறவுகளுடைய விஷயத்தில் நான் மார்க்கத்துக்காகத்தான் நான் பேசாம இருக்கிறேன் அப்படியும் சொல்லல. நீங்கள் பேசுங்கள், ஆனா அவர்களுடைய பாவத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது, அந்த விஷயத்தில் செல்லக்கூடாது. ஆனா இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் இங்கு மார்க்கத்துக்காக இருப்பதாக எங்கேயுமே இல்லை, உலக விஷயத்தில் தான் இருக்கிறது. இது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இவங்க கூப்பிடல அவங்க கூப்பிடல, அது இது உலக விஷயத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பேசாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியது. இதில் கண்டிப்பாக அஞ்ச வேண்டும். இரத்த பந்த உறவுகளுடைய விஷயம் என்பது அல்லாஹ்விடத்தில் தனித்துவமாக கேள்விகள் கேட்கப்படும். அதுல யாராக இருந்தாலும் சிக்கிக் கொள்வார்கள். இப்படி இந்த சிக்கலை வைத்துக் கொண்டு அமல்களின் பக்கம், நான் துல்ஹஜ்ஜுடைய மாசத்துல நோன்பு வச்சேன், நான் குர்ஆன் ஓதுனேன், நான் திக்ர் செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், எந்த ஃபாயிதாவும் இல்லை. பெற்றோர்களுடைய திருப்பொருத்தம் இல்லாமல், பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை எட்டுவது என்பது சாத்தியக்கூறு மிகவும் குறைவானது, அது மிகவும் கம்மியானது. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை ஒவ்வொரு அடியார்களும் அஞ்சிதான் ஆக வேண்டும். உறவுகளுடைய விஷயத்திலும், இரத்த பந்த விஷயத்திலும், பெற்றோர்களுடைய விஷயத்திலும் இந்த 10 நாட்களில் பகைமையில் இருப்பவர்கள் அல்லாஹுக்காக அதை மாற்றிக்கொள்ளுங்கள், அதை சரி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா சரியான வழிமுறையை ஆக்குவானாக. அதே போன்று அமல்கள் என்று எந்தெந்த அமல்கள் இருக்கிறதோ அந்த எல்லா அமல்களையும் இந்த 10 நாட்களில் நீங்கள் சரி செய்து கொண்டே இருக்கலாம். இந்த 10 நாட்கள் அருள்வலம் என்பது அமல்கள் செய்வதற்குத்தான் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களை நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக, நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றான். அளவுக்கு அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுடைய சொந்தம் பந்தங்கள் ஹஜ்ஜுக்காக சென்று இருப்பார்கள். அவர்களிடமும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களிடமும் நான் சொல்கின்றேன், பலஸ்தீன் மக்களுக்காக அரஃபா தினத்திலும் அதற்கு முந்தைய தினங்களிலும் பெருநாளிலும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக துஆ கேளுங்கள். ஹஜ்ஜுக்காக சென்றிருப்பவர்களிடத்தில் அதிகமாக நீங்கள் நினைவூட்டுங்கள். உங்களுடைய துஆவில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துஆ என்று பல இடங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்கு இந்த இடம் இந்த இடம் என்று எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த எல்லா துஆக்களிலும் பலஸ்தீன் மக்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக, சமூகத்திற்காக அளவுக்கு அதிகமாக துஆவை செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலும் செய்திருக்கிறார்கள். நாளை மறுமையிலும் நமக்காகத்தான் சிபாரிசு செய்வதில் நபி அவர்கள் முனைப்பை காட்டுவார்கள். இதோ அடியார்கள் இவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதன்மை கட்டமான தாவாவாக அல்லாஹ்விடத்தில் இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதே நிலையில்தான் நாமும் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மகாம் இப்ராஹிம் என்ற அந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டிய இடம் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய அந்த கால் தடம் இன்றும் அந்த பாதச்சுவடு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த பாதச்சுவடை அல்லாஹு தஆலா விட்டு வைத்திருப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும்
உங்களுடைய பாதச்சுவடை பின்பற்றித்தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஆழமாக உயர்த்தி விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதச்சுவடை பின்பற்றித்தான் நாம் இருக்கின்றோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கின்றதோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் முன்மாதிரி இருக்கிறது என்றும் குர்ஆன் பேசுகின்றது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் பேசுகின்றதோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் குர்ஆன் பேசுகின்றது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அழகான துஆவை பாருங்கள். ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுவாரோ நிச்சயமாக அவரே என்னை சேர்ந்தவர். யார் சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் என்னை பின்பற்றுவாரோ அவர் என்னை சேர்ந்தவர். ஒமன் அசானி, எவ்வளவு அழகான துவா பாருங்க. ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்வாரோ, அதாவது நம்மில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்தால், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் மாறு செய்தால் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வார்த்தையை சொல்றாங்க, நீ அவங்களை அழிச்சிடு, அவங்க போயிட்டாங்க, அவங்க வீணா போயிட்டாங்க, அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்படி எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. என்னை பின்பற்றியவர் என்னை சார்ந்தவர், யார் என்னை புறக்கணிப்பாரோ எனக்கு மாறு செய்வாரோ ஒமன் அசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், ரப்பே நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறாய். எனக்கு மாறு செய்தவராக இருந்தாலும் நீ மன்னி. எவ்வளவு பெரிய வார்த்தை! என்னை பின்பற்றியவர் என்னை சார்ந்தவர், என்னை பின்னோக்கி வர, ஒருவேளை எனக்கு மாறு செய்கிறாருன்னு வையேன், நீ அவரை மன்னி. எப்படி? அவர்களுடைய சமூகம் என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய உள்ளமும் இப்படித்தான் பக்குவப்படுத்த வேண்டும். விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, அடுத்தவர்களிடத்திலே எளிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவன், நம்மை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நாம் விரும்புவோமோ இதே போன்று அடியார்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்க வேண்டும். எல்லோருடைய பாவங்களையும் நீ மன்னி, நான் எப்படி சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று நான் விரும்புவேனோ இதே போன்று என் சகோதரர், என் பக்கத்து வீட்டுக்காரர், என் அண்டை வீட்டுக்காரர், என்னோடு தொழக்கூடியவர், என் ஊர் மக்கள், என் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் ஒரு முஃமின் விரும்ப வேண்டும். இப்படித்தான் நபிமார்கள் விரும்பினார்கள். குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முழுக்க 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 முன்மாதிரி இருக்கிறது. அது எது? சாந்தமான உள்ளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிருதுவான உள்ளம், அல்லாஹ்விடத்தில் எப்போதுமே மிருதுவான தன்மை, அடியார்களின் மீது இரக்க குணம் கொண்ட அந்த தன்மை, இதை நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட முன்மாதிரி என்பது ஏகப்பட்ட முன்மாதிரிகள் இருக்கிறது. இதில் ஒன்று சாந்தமான குணம், யாரிடத்திலும் எரிந்து பேசுவது கிடையாது, எல்லோருக்கும் நன்மையை நாட வேண்டும் என்ற தன்மையை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தை பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றான். அதனாலதான் அவர்களுடைய உள்ளம் உயர்ந்ததாக இருப்பதின் காரணமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதச்சுவடை கூட அல்லாஹ் தஆலா இன்னும் விட்டு வைத்து, இவரை நீங்கள் பின்பற்றுங்கள், இவருடைய பாதையில் நீங்கள் செல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா விட்டு வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜில் இருந்து எடுக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும், ஏகப்பட்ட படிப்பினைகளும் பாடங்களும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதிகம் அதிகமாக ஹஜ்ஜில் இருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் அவர்களுடைய குடும்பத்தின் மூலமாகவும் நமக்கு என்னென்ன பாடங்களை கற்றுத் தந்திருக்கின்றானோ, அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்திருக்கின்றானோ, அந்த பரக்கத்துக்கு பின்னால் அந்த பரக்கத்தை தேடி நாமும் செல்கின்றோம். நமக்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழியையும் பரக்கத்தையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்ப்பானாக.